காட்டும் செய்ய ஆயத்தம். மெய் மீட்பரை கீழ்ப்படிவோர் தம் ஆத்மத்தை தேற்றுமிடம் அடியேனும் பர அருள்வீர். அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை. தியானத்தின் தலைப்பு, தேவனையே பிரியப்படுத்துவேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 10. மனுஷரை பிரியப்படுத்துகின்ற போதனைகளும் மலிந்து கிடக்கும் காலத்துக்குள் நாம் இன்று இருக்கிறோம். காரணம், ஒன்று, சபைகள் அங்கத்தினர் எண்ணிக்கையை கூட்டுவதில் அதிக சிரத்தை எடுக்கின்றனர். அடுத்தது, மக்களும் தங்களுக்கு சாதகமான போதனைகள் எங்கு உண்டோ அதையே நாடி ஓடுகிறார்கள். கலாத்தியர் சுவிசேஷத்தை விட்டு விலகி போனதை குறித்து இங்கே பவுல் எழுதுகிறார். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார். சுவிசேஷம் ஒன்றுதான், வேறு சுவிசேஷம் எதுவும் இல்லை. தாங்கள் போதித்த சுவிசேஷத்தை விடுத்து வேறொரு சுவிசேஷத்தை யாராவது போதித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்கிறார். அது யாராக இருந்தாலும், வானத்திலிருந்து வந்து சொன்னாலும் சரி, தேவதூதர்கள் சொன்னாலும் சரி, வேறொரு சுவிசேஷம் நமக்கு இல்லை. கிறிஸ்து இயேசுவை பற்றிய சுவிசேஷம் ஒன்றுதான், அது தாங்கள் போதித்ததுதான் என்கிறார். கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு முரணான காரியத்தை குறித்து பவுல் எவ்வளவு வைராக்கியமாக கலாத்தியருக்கு உணர்த்துகின்றார் என்று பார்த்தீர்களா? இது கலாத்தியருக்கு மட்டுமல்ல, இது நமக்கும் தான். நாம் சத்தியத்தை நோக்கியே ஓட வேண்டும். அதுதான் நம்மை விடுதலையாக்கும். நமக்கு சாதகமான சிந்தனைகள், போதனைகள், மனுஷரை பிரியப்படுத்தும் போதனைகள், இவைகளை நாடி போகக்கூடாது. சத்தியத்தில் உறுதியாயிருந்து சத்தியத்தை மற்றையோருக்கும் அறிவித்து சத்தியத்திற்கு சாட்சிகளாயிருந்து தேவனை பிரியப்படுத்துவோம். நாமே உயிருள்ள ஜீவ சாட்சிகளாக விளங்க பண்ணுவோம். பிரியமானவர்களே, தேவனை பிரியப்படுத்தி வாழும்போது நமக்கு பல எதிர்ப்புகள் வரலாம், நாம் புறக்கணிக்கப்படலாம். ஆனால் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆகவே தேவ பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் ஒரு ஊழியனாக நம்மில் யாராவது இருந்தால் சத்தியத்தை சத்தியமாய் தைரியமாய் சொல்வோமாக. நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்கிறார் பவுல். நாம் இறுதி வரைக்கும் கிறிஸ்துவின் ஊழியனாய் இருக்க பிரயாசப்படுவோம். தேவனை மாத்திரமே பிரியப்படுத்த முயற்சி எடுப்போமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நான் இன்று மனுஷரை அல்ல, உம்மையே பிரியப்படுத்தி வாழ தீர்மானிக்கின்றேன். எனக்கு உதவி செய்தருள மன்றாடுகிறேன். ஆமேன்.